இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் திருவசனம். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டீர்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். புனித சிரில் மற்றும் மெத்தடிஸ்ட் ஆயர்களிடம் இன்று நம்மை வழிநடத்தும்படி, நமக்கு உண்டானவற்றை காக்கும்படி இயேசுவிடம் மன்றாட நாம் அனைவரும் கேட்டுக்கொள்வோம். இயேசுவோடு நீங்கள் வாழும்போது நீங்கள் பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பலன் அற்றவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்வது, உங்களை தூக்கி நிறுத்துவது இயேசுவுக்கு லேசான காரியம் நண்பர்களே. எனவே அஞ்சாதீர்கள். இன்றைக்கு கூட வசனம் உங்களுக்கு ஓர் வாக்கு தருகின்றது. அது என்னவென்றால், இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்பதாய் கூறுகிறது. ஏதோ ஒரு நபரால், சொல்லால், நடவடிக்கையால், பணத்தால், பொருளால் நீங்கள் தற்சமயம் நிந்தைக்கு, அவமானத்திற்கு, கவலைக்கு உட்பட்டு இருக்கலாம். ஆனால் இனி ஒருபோதும் எந்த ஒரு நிந்தையும் உங்களுக்கு நேரிடாதபடிக்கு இயேசு உங்களை காத்துக்கொள்வேன், தேவைகளை சந்திப்பேன், நடத்துவேன் என்கிறார். நீங்கள் இனி வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இஸ்ரவேல் நடுவே அவர்களின் கடவுளாகிய நான் இருக்கின்றேன் என்கிறார் இயேசு. இந்த புத்துணர்வு தரும் வார்த்தைகளை கேட்டுவிட்டீர்கள் அல்லவா? துக்கம் வேண்டாம். ஜெபத்தோடு அனைத்து காரியங்களையும் எடுத்து செய்யுங்கள். இனி ஒரு நாளும் நிந்தைக்கு ஆளாக மாட்டீர்கள். எந்த ஒரு வாக்கு தத்தமும் நண்பர்களே, உண்மையாக நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அதை முதலில் விசுவாசிக்க வேண்டும். அது எனக்குத்தான், என் குடும்பத்திற்குத்தான், என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்குத்தான் என்று நம்ப வேண்டும். என்னிடம்தான் இயேசு பேசினார் என்று ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். அற்புதத்தை ஒவ்வொரு நொடியும் எதிர்நோக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். அப்போது அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதை பார்ப்பீர்கள். நீங்கள் இனி அப்பத்திற்கு இறந்து திரிகிறது இல்லை, சம்பூரணமான வாழ்வை பெறுவீர்கள். சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதமும் எடுப்பீர்கள் என்கிறது வசனம். தனது மேய்ச்சலின் மக்களையும் தன் ஆடுகளையும் தேவன் என்றுமே புறம்பே தள்ளுவதில்லையே. உன்னை படைத்த தேவன் உன் கஷ்டமான நேரத்தில் உன்னை கைவிட மாட்டார், காப்பாற்றுவார். தன் கரத்தை நீட்டி உன்னை காத்து கொள்வார். என்றுமே நமது சுய பலமோ, பண பலமோ, படிப்போ, வேலையோ, அதிகாரமோ நம்மை நடத்தாது. ஒரு நாள் தோர்த்து போகும், நம்மை கைவிட்டுவிடும். அப்போது இயேசுவின் அன்பு, இரக்கம், கிருபை இது மட்டுமே இன்று வரை உங்களை சுகபலனோடு, உடல் சுகத்தோடு, உயிரோடு, நல்ல கை கால்களோடு, உணவு தந்து, உறைவிடம் தந்து உங்களை வைத்திருக்கின்றது. இதற்காக இயேசுவை நன்றி சொல்லி இன்றைய நாளில் துதியுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, இனி ஒரு நாளும் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் நிந்தைக்கு உள்ளாகாதபடிக்கு காத்தருளும். எவரும் எங்களை ஏமாற்றாதவாறு எங்களுக்கு ஞானத்தை தந்து வழிநடத்தும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.